நாங்கள் அறிவிக்கிற இந்த இயேசுவானவர் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் விரும்புகிற எந்த ஒரு காரியத்தையும் இயேசுவால் தர முடியும். அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கண்ணீரை மாற்றுவார், கவலையை மாற்றுவார். நீங்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஏசப்பாவால கொடுக்க முடியும். ஏசப்பா எங்களுக்கு தரணும்னா நாங்க என்ன பிரதர் செய்யணும்? ஒன்னே ஒன்று சொல்லுவேன், நீ என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் தருவேன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். ஏசப்பா எனக்கு சமாதானத்தை தாங்கன்னு கேட்டா உங்களுக்கு சமாதானத்தை தருவார். ஏசப்பா எங்களுக்கு சந்தோஷத்தை தாங்கன்னு கேட்டா சந்தோஷத்தை தருவார். எங்க வாழ்க்கையில விட முடியாத பாவம் இருக்கு ஏசப்பா, இதை எங்களால விட முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டா உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை இயேசுவால் தர முடியும். மருத்துவர் சொல்லிட்டு என் வாழ்க்கையில என் சரீரத்துல இருக்கிற இந்த வியாதியை மாற்ற முடியாதுன்னு, ஆனா இன்றைக்கு நீங்க ஏசப்பாட்ட, ஏசப்பா என் சரீரத்துல இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, மருந்து மாத்திரை எடுத்தாலும் குணப்படல, எத்தனையோ மருத்துவரை பார்த்துட்டு எனக்கு சுகம் கிடைக்கல, எனக்கு நீங்க சுகத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த சுகத்தை இயேசு உங்களுக்கு தர ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க இருந்த இடத்துல ஒரு நிமிஷம் கண்ணை மட்டும் மூடி, ஏசப்பா எங்க வாழ்க்கையில சந்தோஷம் தாங்க, எங்க வாழ்க்கையில சமாதானம் தாங்க நீங்க கேட்டா போது ஏசப்பாவால தர முடியும். இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் அவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து, நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை உங்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி எங்களை சொல்லி அனுப்பியதினால் இந்த கிராமத்துல நாங்க வந்து ஏசப்பாவை அறிவிக்கிறோம். ஒருவேளை என் வாழ்க்கையில இன்னைக்கு பிரச்சனை மாறணும் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, இப்ப இருக்கிற இடத்துல உங்களுக்காக நான் ஒரு சின்ன ஜெபம் பண்றேன். இந்த ராத்திரி சில மாற்றத்தை உங்க வீட்டுல நீங்க பாப்பீங்க. இருக்கிற இடத்துல என் வாழ்க்கையும் மாறணும், என் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையும் மாறணும், எனக்கு ஒரு சந்தோஷமும் சமாதானமும் வேணும்னு சொல்லி விரும்புகிற நீங்கள் யாரா இருந்தாலும் அவர் கேட்கும் பொழுது தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்ணை மூடுறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல ராத்திரி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தெருவில் இந்த ஒளிப்பெருக்கியின் சத்தத்தை கேட்கிற எல்லா ஆத்துமாக்களும் உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க கேட்டா உங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்க பேரை சொல்லி கேட்டா எங்களுக்கு எதனாலும் தருவேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப ஏசப்பா எனக்கு சந்தோஷம் தாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க, எனக்கு சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க, என் சரீரத்துல சுகம் தாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்கப்பா. இப்போ இந்த வீதியில தெய்வத்தின் பிரசன்னம் இறங்குவதாக, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொன்னவர் ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி இந்த ராத்திரி வேளையில துக்கத்தோடு கண்ணீரோடு வியாதியோடு பல போராட்டத்தோடு ஆண்டவரே இந்த சத்தத்தை எந்த சகோதரன் கேட்டாலும் எந்த சகோதரி கேட்டாலும் இப்பொழுது ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு சந்தோஷம் சமாதானம் அவர்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். நீங்க மதத்துக்காக வரலப்பா, மனுஷனுக்காக வந்தீங்கப்பா. இந்த தெருவில் நாங்க எல்லாரும் மனுஷனா நிக்கிறோம். எங்களுக்காக வந்தவர் எங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கர்த்தர் தருவீராக. குடிவெறியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க மாட்டேங்குது, என்னால விட முடியலன்னு சொல்லி ஏங்குகிற வியாதிகள் இப்பொழுது மாறும்படியாய் ஜெபிக்கிறேன், கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த ராத்திரி வேளையில இருந்து இந்த சத்தத்தை கேட்டு விசுவாசிக்கிற இயேசுவை கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் இந்த ராத்திரி உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து உம்மை நீ நம்ப பண்ணும்படியாய் கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.